ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு புது இடத்துக்கு தான் போகிறோம். அசகுசா போகிறோம். அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ் இருக்குது, நிறைய விஷயங்கள் இருக்குது. அது போக உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சேஞ்சுக்கு ட்ரெயினில் போகாமல் பஸ்ஸில் போகிறோம். ஸோ அங்கே போய் செஞ்சுக்கலாம். பாய். ஸோ நம்ம வந்து டெம்பிள் ரீச் ஆகிட்டோம். ஸோ இந்த அசகுசாங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு ட்ரெடிஷ்னல் டவுன். ஸோ இன்னும் உள்ளே போய் பார்ப்போம். ஸோ என்ட்ரன்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பெல் மாதிரி தொங்க விட்டுருக்காங்களா, அதில் இருக்க எழுத்துக்கு பார்த்திங்கன்னா கமினரி மான், அதாவது தண்டர் கேட். கமினரினா தண்டர், கேட்டுக்கு வந்து மானும்பாங்க. ஸோ இந்த என்ட்ரன்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஸ்ட்ரீட் மாதிரி இருக்கும். அங்கே நிறைய ஜாப்பனீஸ் ட்ரெடிஷ்னல் ஸ்டோர்ஸ் இருக்கும். வாங்க பார்க்கலாம். ஸோ இந்த ஸ்ட்ரீட் பேர் பார்த்திங்கன்னா நக்காமிசி ஷாப்பிங் ஸ்ட்ரீட்டுங்கிறாங்க. ஸோ ஜாப்பனீஸ் ட்ரெடிஷ்னல் ஸ்வீட்ஸு அப்புறம் ட்ரெடிஷ்னல் கிராஃப்ட் வாங்கிறதுக்கு வந்து இதுதான் ரொம்ப பெஸ்ட் பிளேஸ். அது என்னென்னங்கிறது இப்போ உங்களுக்கு காட்டிகிட்டே வரேன். ஸோ இந்த ஏரியா பார்த்திங்கன்னா மெயினான டூரிஸ்ட் ஸ்பாட். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா நிறைய வந்து ஃபாரினர்ஸ் இருப்பாங்க. ஸோ இங்கே வந்து ஜாப்பனீஸ் ட்ரெடிஷ்னல் விசிறி வச்சுருக்காங்க. ஆனால் விலை பார்த்தது பயமாக இருக்குது. 1600 போட்டு வச்சுருக்காங்க. ஸோ இந்த பொம்மையில் பார்த்தீங்கன்னா வேண்டுதலுக்கு கோயிலில் வச்சுட்டு போவாங்க. அப்படியே வரும்போது ஜாப்பனீஸ் ட்ரெடிஷ்னல் ஒரு சின்ன கேக் வாங்கியிருந்து அதை பற்றி அப்புறம் சொல்கிறேன். ஸோ இங்கே இருக்க ஸ்டாச்சுஸ்லாம் நம்ம ஊருக்கு ஸ்டாச்சுஸ் மாதிரி கொஞ்சம் சிமிலராக இருக்குது. ஸோ இதுதான் ஸ்வீட்டு. இது வந்து நிங்கியோ யக்கிம்பாங்க. இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கேக்கு, அதுக்குள்ளே வந்து ரெட் பீன் ஃபில்லிங் இருக்கும். ஸோ இது வந்து இந்த ஸ்ட்ரீட் முடிச்சு அடுத்த ஸ்ட்ரீட் அந்த உள்ள என்ட்ரன்ஸுக்கு போகிற கேட்டு. எப்படி இருக்கு காமி? நம்ம ஐஸ்கிரீம் கோன் 2 இப்படி இந்த ஷேப்ல வச்சு உள்ள ஐஸ்கிரீம் 500. அடி இரு அப்படியா? நீ சாப்பிடவே இல்லை, அதுக்கு சொல்றேன். அடி வாய் பத்தல. மொத்தமா உடஞ்சிடலாம். அது போதும். ஐஸ்கிரீம் இருக்குல்ல, கடி. நம்ம ஊர்ல பிரெட் பிஸ்கெட்டு, இங்கே வந்து வேஃபர், அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். ஸோ இந்த என்ட்ரன்ஸ் சுற்றி 3-4 கோபுரம் இருந்தது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம இருக்க இடத்துல ஒரு பக்கத்தில் தான் வந்து டோக்கியோ ஸ்கை ட்ரீ இருக்குது. அப்படியே கிட்ட போயிட்டே இருந்தோம்னா 2 புத்தர் சிலை இருந்தது. 2 பக்கத்தில் இருக்கும்போது பார்க்க சூப்பராக இருந்தது. ஸோ உள்ளே வந்து ஒரு பார்த்தீங்கன்னா நம்ம ஷார்ட்ஸில் பார்த்துருப்பீங்க மிக்குஜி, அதாவது அந்த ஃபார்ச்சூன் டெல்லர் வந்து இங்கே இருந்தது. ஸோ அந்த வீடியோ பார்க்கலாம். அந்த வீடியோ லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரோம். ஸோ இதுதான் மெயின் டெம்பிள். ஸோ நாங்கள் இங்கே பார்த்து ஆச்சரியமான இருந்ததுன்னா இங்கே ஸ்வஸ்திக், அதாவது நம்ம இந்தியன் காட்ஸ் ஒரு கையிலலாம் இந்த மாதிரி சிம்பிள் இருக்கும், அது இங்கே இருந்து நினைக்காதீங்க. இதுதான் வந்து சொக்கோரோ, அதாவது இதில் வந்து பார்த்திங்கன்னா ஊதுபத்தி வச்சு அதை ஸ்மெல் பண்ணால் ஒரு ஹீலிங் எஃபெக்ட் இருக்கும்னு இவங்க நம்புகிறாங்க. நாங்களும் வந்து ஸ்மெல் பண்ணிக்கிட்டோம். ஸோ கோல்கில் என்ட்ராக முன்னாடி கை கழுவணும். ஸோ அதில் சின்ன வந்து அந்த ஸ்பேச்சுலா மாதிரி இருக்கும், அதுலேருந்து இங்கே வந்து தண்ணி மோந்து கை கழுவிக்கணும்.
ஸோ கோயிலுக்குள்ள என்ட்ராக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய உண்டியல் வச்சுருப்பாங்க. அந்த உண்டியல் மோஸ்ட்டாக வந்து 5 தான் போடுவாங்க. அப்படி போட்டால் நல்லா நடக்கும் நம்பிக்கை நாங்களும் போட்டோம். ஸோ இப்போ தான் பார்த்தீங்கன்னா கோயிலுக்குள்ளே என்ட்ராக இருக்கும். அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம ஊர் கோயில் மாதிரி மேலேயும் பெயிண்டிங்ஸ் வரைஞ்சிருக்காங்க. ட்ராகன்லாம் வரைஞ்சிருந்தாங்க. இங்கே எல்லாருமே வந்து கைத்தட்டி சாமி கும்பிடுறாங்க. ஸோ இங்கே வந்து கேண்டில் வச்சு சாமி கும்பிட்றாங்க. இங்கே வந்து ஒவ்வொரு வேண்டுதலுக்கும் ஒவ்வொரு திங்ஸை வந்து வாங்கி போய் வீட்டில் வச்சுக்கலாம். லைக் கார் வாங்கணுன்னா ஒன்று, எக்ஸாம் பாஸ் பண்ணணுன்னா ஒன்று, எல்லாத்துக்குமே வச்சுருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி ப்ரைஸும் டிஃபர் ஆகுது. கோயிலுக்கு சைடில் திரும்பினா அங்கங்கே புத்தர் சிலை வச்சுருக்காங்க. நூடுல்ஸ் பேன் கேக்கில் பார்த்தீங்கன்னா மைனஸ் கொஞ்சம் ஓவராக இருக்குது. அது ஏன்னா நாங்கள் கேட்டது நல்லா இருக்கு, எனக்கு எங்களுக்கு பிடிச்சிருக்கு. ஸோ கோயிலுக்கு தாண்டி வந்தீங்கன்னா இங்கே ஃபுல் ஸ்ட்ரீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கிமோனோ யுக்காத்தோ, அதாவது ஜாப்பனீஸோட ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸஸ் இங்கே தான் விற்கிறாங்க. அந்த ஸ்ட்ரீட்டு வெளியே வந்தால் அப்படியே அந்த ஏரியாவே டோட்டலாக வேறு மாதிரி இருக்குது. ரொம்ப மாடர்னான ஏரியாவாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஹேண்ட் புல்டு ரிக்ஷாவும் அங்கே வச்சுருக்காங்க. இந்த வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு சந்திக்கலாம். பாய்.